என்னடா இது இவ்வளோ நேரமாக திண்டிவனத்தில் நின்று இருக்கிறோம், ஒரு பஸ் கூட வரலையே. அது வந்துடுச்சு பஸ்ஸு. விலங்கம்பாடிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. இந்தாங்க அண்ணே அண்ணே அண்ணே. என்னம்மா 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 இந்த கோலத்தில் வர? என்னாச்சு? ஏதாச்சு? என்னம்மாச்சு? ஏன் இப்படி இருக்கிற? என்னாச்சு? அண்ணே அண்ணே என்னை பாராட்டி சீராட்டி எப்படிலாம் வளர்த்தீங்களே, போயும் போய் குரங்கு கையில் மாலை கொடுத்த மாதிரி என்ன அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்களே. அந்த குடிகார பாவி என்ன அடி அடின்னு அடித்து என் மேலே சந்தேகப்படுறானே. என்னம்மாச்சு என்னம்மாச்சு? என்னதம்மா பண்ணான்? அண்ணே 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 இந்த கதையை என்ன கேட்குறீங்க? அண்ணே என் முடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. முட்டி வரைக்கும் முடி வளர்த்து விட்டேனே, முட்டி வரைக்கும் முடி வளர்த்து விட்டேனே. ஆமாம்மா, நீ கேட்பியாம்மா, இந்த சிக்கா வாங்கினுவா, இந்த சிக்கா வாங்கினுவா, இது வாங்கினுவா, அது வாங்கினு லிஸ்ட்டு எழுதி கொடுப்போம்மா. நீ லிஸ்ட்டு எழுதி கொடுப்ப. அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது 2000 ரூபா மேலே இருக்கும்மா லிஸ்ட்டு. அண்ணன் கையில் காசு இருக்காதம்மா. செட்டி அக்கறையில் போயிட்டு கேட்டால் அவன் கணக்கு போட்டு சொல்லுவான். இவ்வளோ காசு எங்கிட்ட எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட ஆட்டியை போட்டு அந்த ஷாம்பு அது எல்லாத்தையும் வாங்கி வந்து அந்த முடியை எங்கிட்ட கொடுத்து நான் அப்படி வளர்த்து விட்டேனம்மா. என்னம்மா பண்ணா? முடி நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நைட்டு 1 மணிக்கு கத்திரிக்கோலத்தில் வெட்டிட்டானே, என் கூந்தலை வெட்டிட்டானே. சார், இது கூட்டேற்பட்டு தானே? ஆமாங்க. அப்புறம் என்னம்மாச்சு? அண்ணே 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 சோறு நான் துண்ணா உண்டாயி நான் 4 பேர் என்னை பாப்பானுங்கன்னு சொல்லிவிட்டு இனிமேல் சோறை துண்ணாடிது, சோறை துண்ணாதடி, கொஞ்சமாக துண்ணுன்னு சொல்கிறானே. அண்ணே ஐயோ, அந்த பாப்பி அப்படியாம்மா சொன்னான்? ஏம்மா, நீ சின்ன வயசில் தேக்ஸா ஃபுல்லாக சோறாக்கி வைப்போம்மா. நான் தேக்ஸா ஃபுல்லாக சோறாக்கி வைப்பேன். அந்த சோத்தெல்லாம் நீ ஒரே ஆளே துண்டுருன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியாத தட்டில் நான் சோத்தை போட்டு எனக்கு வச்சு மறைச்சி வைப்போம்மா. ஆனால் அந்த குண்டான் சோத்தி நீ துண்டுட்டு பத்தலைன்னு அழுவும்மா. என் மனசு கேட்காம நான் மூடி வச்சு எனக்கு வச்சு சோத்தை உங்கள்கிட்ட கொடுப்பேனம்மா. அப்படியெல்லாம் கொடுத்துன்னு வளர்த்தனம்மா. அது மட்டும் இல்லைண்ணே, நீ சொல்லிவானே, எப்போ சிரித்தாலும் நீ அழகாக இருக்கிற, சிரித்தாலே அழகாக இருக்குன்னு சொல்லிவானே. ஆமாம்மா, நீ சிரித்தா அந்த சினேகாவே உங்கள்கிட்ட தூத்துருவாளம்மா. சினேகாவே தூத்துருவாளே. அதுதானே நான் சிரித்து அழகாக இருக்கிற 4 பேர் என்னை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு என் மேலே சந்தேகப்பட்டு ஊசி நூல் எடுத்துன்னு வரானே. என் வாயை தைக்கிறதுக்கு நான் சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊசி நூல் எடுத்துன்னு வரானே. இந்த பாவி அந்த கரிசெட்டி மூஞ்சி அப்படியாம்மா பண்ணான்? அந்த கரிசெட்டி மூஞ்சி அவங்ககிட்ட போய் கொடுத்துட்டானம்மா. அப்புறம் சார், இது சின்ன நற்கணம் தானே? ஆமாங்க, சின்ன நற்கணம் தான். அப்புறம் என்னம்மா ஆச்சு? அது மட்டும் இல்லைண்ணே. அண்ணே குடிக்காதடான்னு சொன்னேண்ணே. அவன் என்ன பண்ணான்? நான் குடித்தாதாட்டி என்ன கேட்குற? நீ குடிடின்னு சொல்லிட்டு என்ன சரக்கு வாங்கி கொடுத்து என்ன குடிக்க சொல்கிறான் அந்த பாவி. அடப்பாவி, அவன் அப்படியா சொன்னான்? ஏம்மா, அது என்னம்மா பண்ண? அந்த சரக்கை எடுத்து மறைச்சி வச்சுட்டு வந்துட்டேன். ஏம்மா, அது வரும்போது எடுத்து வரக்கூடாதா? அண்ணன் சாப்பிட்ருக்க மாட்டேன்னா? ஐயோ, அப்புறம் என்னம்மாச்சு? சார், இது விலங்கம்பாடி தானே? டேய், நீ எங்கே தாண்டா போகணும்? நான் விழுப்புரம் போகணும். விழுப்புரம் போகிறவன் ஏன்டா இப்போ கேட்டுன்னுக்குற? எல்லாம் தான் போர்டு எல்லா ஊர்லேயும் வச்சுக்குதாடா, கொட்டையாக எழுதி அந்தந்த ஊருக்கு. அப்புறம் ஏன்டா என்ன கேட்டுங்கிற? நாங்கள் என்னடா பிரச்சனையில் இருக்கிறோம்? இல்லை, நீ எங்கடா போகணும்? நான் விழுப்புரம் போகணும். லாஸ்ட்டு ஸ்டாப் போகிறவன் எதுக்குடா எல்லா இடத்துலையும் ஊரை கேட்டுன்னு வர? இல்லை, நான் எப்போ பஸ்ஸில் வந்தாலும் ஒரு ஆண்டி கூட தான் வருவேன், டைம் பாஸ் பண்ணிக்கின்னு. இன்றைக்கி அந்த ஆண்டி வரல, அதனால தான் ஒரு டைம் பாஸ் உங்களுக்கு கேட்டேன். அடப்பாவி, பாராட்டி சீராட்டி வளர்த்த என் தங்கச்சி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுன்னு வந்து இப்படி வேதனையில் சொல்லிக்கிறாள். நான் அந்த வேதனையில் கேட்டுன்னு 2 பேரும் அழுதுன்னு இருக்கோம். உனக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஏண்டா ஓனா மூஞ்சி நத்தக்கண்ணா, உனக்கு டைம் பாஸ் பண்ண நாங்கள் தானே கிடைச்சோம். ஏம்மா, அவனை போட்டு அடிமா அவனை. அட்ரா சார், வரேன் சார், அட்ரா அவனை.